ரொம்ப பசியோட இருக்கிற ஒரு ஏழ்மையான சிறுவன் பக்கத்துல பலூன் விற்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது காசு இருந்தா தாங்கலாம் அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குறான். அதுக்கு அவரும், இவனுக்கு நம்ம காசு கொடுக்கறதால நமக்கு அப்படி என்ன லாபம் இருக்குன்னு யோசிச்சு, இவனை பாக்குறதுக்கும் ரொம்ப பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட கையில சில பலூன்களை கொடுக்கறாரு. தம்பி, இப்ப நான் கொடுத்த பலூன் எல்லாத்தையும் நீ வித்து எடுத்துட்டு வந்தனா அதுல இருந்து 2 பலூனுடைய காசை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த பலூன்களை எடுத்துக்கிட்டு விற்பதற்காக போறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் கையில எந்த ஒரு பலூனும் இல்லாம திரும்ப வரத பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த பையன் இவ்வளவு சீக்கிரத்துல பலூனை வித்துட்டான் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு, என்னடா தம்பி எல்லா பலூனையும் வித்துட்டியா, முதல்ல காசை கொடு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஐயா நான் எந்த ஒரு பலூனையும் விக்கலன்னு சொல்றான். இத கேட்ட அவரும், அப்ப நான் கொடுத்த பலூன் எல்லாம் எங்க அப்படின்னு கோபமா கேக்குறாரு. ஐயா, ஒருத்தவர் என்கிட்ட பலூன் வாங்குறதுக்காக வந்தாரு. அவர் கேட்கும் பொழுது சீக்கிரமா வெடிக்காத பலூனா பார்த்து தாப்பா அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்கிட்ட கொடுத்த பலூன்ல அது எந்த பலூனு எனக்கு தெரியல, அதான் எல்லா பலூனையும் பிடிச்சி அழுத்தி பார்த்தேன், அதுல எல்லா பலூனுமே சீக்கிரமாவே வெடிச்சிடுது. அதனால அவர்கிட்ட ஐயா நீங்க கேட்ட பலூன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னதும் அந்த பலூன் கொடுத்தவர் தலையை தொங்க போட்டு, உன்னை குத்தம் சொல்லி இதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, உதவின்னு கேட்டு வந்த உன்னை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா, எனக்கு இன்னும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறாரு. நண்பா, யாராவது உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தா ஒண்ணு அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லணும், இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கடைசியில முட்டை தான் மிஞ்சுன்றதை மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.